நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் மனிதர்களை தாக்கி வரும் 2 யானைகளை பிடிக்கும் பணி 3வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் பொதுமக்களை தொடர்ச்சியாக தாக்கி வரும் காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகள் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடந்து வருகிறது. அந்த பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய சுள்ளிக்கொம்பன் யானை தான் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி வந்ததாக பலராலும் நம்பப்பட்டு வந்த நிலையில் வனத்துறையினர் நடத்தப்பட்ட ஆய்வில் மேலும் அங்கு சுற்றித் திரியக்கூடிய ஒற்றை கொம்பன் யானையும் பொதுமக்களை தாக்குவது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த 2 யானைகளையும் மயக்க ஊசி செலுத்தி இங்கிருந்து முதுமலை பகுதிக்கு கொண்டு சென்று வளர்ப்பு யானையாக மாற்றுவது என வனத்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர். நேற்று மாலை சரியாக ஒரு 4 மணி அளவில் வனப்பகுதியை விட்டு அந்த ஒற்றை கொம்பன் யானையானது வெளியேறி குடியிருப்பை நோக்கி வந்தது. அந்த நேரத்தில் அங்கு முகாமிட்டிருந்த வன கால்நடை மருத்துவர்கள் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிப்பதற்கான முயற்சியில் மேற்கொண்டனர். இறுதியில் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இது குறித்து வனத்துறை அலுவலர்கள் கூறுகையில், நேற்று யானை வந்த பகுதி என்பது ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. ஒருவேளை யானைக்கு மயக்க ஊசி செலுத்திய பிறகு 15 to 20 நிமிடங்கள் வரை அது நடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்ற நேரத்தில் பள்ளங்களில் விழுந்தால் உடனே உயிர் போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். எனவே யானையை பாதுகாப்பாக பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நேற்று அந்த முயற்சியானது கைவிடப்பட்டது. இன்று அந்த யானையை சமமான ஒரு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு இந்த 2 யானைகளுக்கும் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அலுவலர்கள் கூறியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.